ஏற்கனவே அவருடைய முரசொலி செல்வம், அவருடைய அந்த அ இறப்புக்கு போன விஷயங்கள எல்லாம் எடுத்து போட்டு, எவ்வளோ நெருக்கமா இருக்காங்க பாருங்க, திமுகவோட. இந்த அப்ப நபர் போய் கலைஞரை பார்க்கலையா? ம். விஜயே போய் கலைஞரை பார்த்துட்டு வந்திருக்காருல்ல. அப்போ என்ன சொல்லுவீங்க? அப்போ அதுக்கு என்ன பண்ணீங்க? நீயே போய் பார்த்துருக்கல்ல, அப்புறம் நான் இப்போ அதை என்ன எந்த கணக்கில் சேர்க்குறதுன்னு கேட்டால் என்ன பண்ணுறது? ம். உங்கள் அப்பா சந்திரசேகர் போய் கலைஞரை பார்த்துட்டு வந்தார். ம். ம். நீ வேலுமணி காரில் போன. ம். வேலுமணியே சொல்லியிருக்காரு படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு. அப்போ நீ அதிமுக கைக்கூலியா? அதிமுக பல நேரம் உதவி பண்ணியிருக்கு. பண்ணியிருக்கு உனக்கு. அப்போ நீ அதிமுகனால வளர்க்கப்பட்டவனா என்ன? ஏதாவது வாய்க்கு வந்ததை சொல்லுவாங்க. ம். இப்போ விஜய்க்கும் அவருடைய மனைவிக்கும் வந்து பிரச்சனை, புரிஞ்சுக்க முடியுது. ஆனா பிள்ளைங்கள கவனிக்கல, பிள்ளைங்க எங்க இருக்குன்னு தெரியல. அப்பா, அம்மா வந்து எங்க இருக்கான்னு தெரியல. அவரு கூட இல்ல. இத இத எப்படி புரிஞ்சுக்கிறது? அதை ஏன் நீங்கள் போய் அவங்க குடும்பத்தை புரிஞ்சுக்கிறீங்க? ஆ. அது தேவையே இல்லை. இல்ல. அவரு வந்து ஒரு அரசியல் கட்சி அதாவது ஆரம்பிச்சிருக்கிறாரு. குடும்பமே ஒரு ஈத்திர குடும்பம். அதை போய் நம்ம புரிஞ்சு என்ன பண்ண போகிறோம்? ஆ. அவங்க அப்பாவையும் அம்மாவையும் கொண்டு போய் ஆசிரமத்தில் சேர்த்து விட்டான். இங்கே ஆ. ஜகி வாசுதேவ் ஆசிரமத்தில் தான் இருக்காங்க. இல்ல இது வேற ஏதாவது ரூட் எடுக்கக்கூடிய இல்லை அதெல்லாம் கிடையாது. இப்போ இது வரைக்கும் வேறு ஏதாவது வாயை விட்டு எதையாவது ஒன்று பேட்டியை கொடுத்து நம்ம பொழப்பு கெட்டு போயிடும். திமுக ஆதரிச்சு அவங்க அப்பா பேசிட்டாருன்னா என்ன பண்ணுறேன்னு சொல்லி அவங்க 2 பேரையும் அங்கே சேர்த்து விட்டான். ஏற்கனவே பொண்ணு வந்து போய் லண்டனில் சேர்ந்துருச்சு. பையன் வந்து இங்கே சினிமாவில் சேர்ந்து இப்போ டைரக்ஷன் பண்ணுற வேலையை பார்த்துட்டு இருக்காப்புல. அதனால் அவங்கவுங்க எல்லாமே என்கேஜாக இருக்காங்க. எல்லாம் பிரிஞ்சு ஆளுக்கு ஒரு திசையாக போயிட்டு. இல்லை ஏற்கனவே பாஜக தான் காரணம் இவர் அரசியலுக்கு கொண்டு வர்றதுக்கு. இப்போ ஜக்கி வாசுதேவ்கிட்ட இவங்க போயிருக்காங்கன்னு சொன்னால் இந்த ரூட்டை தான் கேட்குறேன். இல்லை அது காசு அங்கேருந்து தானே வருது. அவன் வந்து எந்த காலத்துலேயும் பிஜேபி பாய்க்க மாட்டான் நேரடியாக. பிஜேபியை பாய்க்கிறதோ இல்லை வேறு யாரையுமே பாய்க்க மாட்டான். ஒன்றும் டிஎம்கே மட்டுமே பாய்ச்சி மேலே வரணுன்றது தான் அவனோட டார்கெட்டு. அதிமுக அழிச்சு விட்டு நம்ம 2 பேர் தான் சொல்லி எதிர்கட்சி ஆனாலும் அப்பயும் நாங்கள் 2 பேர் தான் போட்டி பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறதுக்கான டாக்டிக்ஸ் தான். இல்லை இப்போ ஒரு நடிகருக்கு வந்து ஏற்கனவே தமிழகத்தை பொறுத்தளவில் எம்ஜிஆருக்கு ஒரு நல்ல புகழ் இருந்தது. அவர் அரசியலுக்கு வந்தார். இப்போ விஜயகாந்த் அவர்களை பொறுத்தளவில் ஒரு ஏறிட்டு இறங்கக்கூடியது. அந்த இடத்தை இவர் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதற்கான வேலைகளில் தான் இந்த கூட்டம் எல்லாம் ஈடுபட்டு இருக்கிறதா? இல்லை விஜயகாந்த் இடத்த இவர் போய் எங்கவே பிடிப்பார். விஜயகாந்த் இடம் வந்து 3% ஓட்டு தானே கடைசியில் 1.5% தானே வாங்கினார். ஆனால் ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்தாங்கல்ல, வர்றது தான் எல்லாரும் கூட்டணி எல்லாம் வச்சுக்கிட்டு. இப்போ மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய புயல் வெள்ளம் வச்சா சென்னை ஃபுல்லாக தண்ணி நிற்கும். அதுக்காக வந்து திருப்பி மற்ற நாளில் அப்படி நிற்கும்னு பார்க்க முடியுமா? அது ஏதோ தண்ணி நின்றுச்சு அப்புறம் சாக்கடையை திறந்து விட்டாங்கன்னா ஓடிடும், அவ்வளோதான். ஆனால் ஏரியில் போனீங்கன்னா தண்ணி எப்பவுமே இருக்கும். இவங்கெல்லாம் வந்து மழை வெள்ளம் மாதிரி தான். அதனால் எந்த பிரயோஜனம். இது ஒரு தற்காலிகமானது தான். தற்காலிகமான ஒரு முயற்சி தான் அது. தற்காலிகமாக ஒரு இடத்த பிடிப்பாங்க, அதுக்கப்புறம் காணாமல் மழை விட்டுருச்சுன்னா எல்லா சாக்கடையும் திறந்து விட எல்லாம் கூவத்தில் போய் கிளம்புறோம். அந்த மாதிரி தான் இந்த கட்சிகள். ஆனால் தீவிரமாக ஒரு செயல்பாடு நடக்கிறதெல்லாம் தெரியுது. வரக்கூடிய அவருடைய கூட்டங்கள் இன்னும் இளைய தலைமுறையினர் வராங்க அந்த கூட்டங்களுக்கு. இதுலேருந்து இன்னொரு பயணத்தை சரியாக மேற்கொண்டால் ஒரு நல்ல இடத்த பிடிக்கிறதுக்கான எந்த இடத்தையும் பிடிக்க முடியாது. அந்த இதில் ஈசிஆரில் ஒரு இடம் இருக்குது இன்னும் பாக்கி. 2 பேருக்கு 2 இடம் வாங்கி கொடுத்து எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காப்புல, வீடெல்லாம் கட்டி. இன்னும் ஒரு இடம் இருக்குது, ஒரு 20 சென்ட் இருக்குது. அந்த இடத்த வேணால் பிடிக்கலாம், பேசி பிடிக்கணும். அந்த ஓனர் யாருன்னு கண்டுபிடிச்சி அந்த லைன்லேயே இருக்குது ஒரு இடம், வேறு விஜய் வீட்டு லைன்லேயே. இன்னொருத்தர் யாருக்காக வேண்டியவங்களுக்கு அந்த இடத்த வேணால் பிடிச்சி கொடுத்து இதை தாங்கி வேறு எந்த இடம் பிடிக்க முடியும். இப்போ சங்கீதா அவர்களை பொறுத்தளவில் கரெக்டாக இந்த நேரம் இந்த வழக்கை தொடுக்க வேண்டிய தேவை என்ன சார்? 2026 வெயிட் பண்ணியா தொடுப்பாங்க. அவங்களுக்கு தோணி இருக்கு, வழக்க போடுறாங்க வைக்கல. இதில் விஜயை பழி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி. விஜய் பழி வாங்குறதுக்கு என்ன இருக்குது? விஜய் பழி வாங்கினா அப்போ விஜய் தப்பு செஞ்சுருக்காருன்றீங்களா? என்ன சொல்கிறீங்க? இல்லை ஒரு டார்ச்சர் எனக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறத அவர்களுடைய வழக்கில் வந்து பேசியிருக்கிறாங்க. அதன் மூலமாக இவங்க சங்கீதா. ஆமாம், டார்ச்சர்னால தான், சைக்கோ டார்ச்சர்னால தான் அவங்க போயிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. உண்மை தானே அது. ஆனால்
இந்த நேரத்தில் கொண்டு வந்து இப்படி ஒரு வழக்கை தொடுக்கிறது தேர்தல் எம்பி நேரம். எலெக்ஷன் எப்போ கொண்டு வர சொல்கிறீங்களா? எப்போ கொண்டு வர சொல்கிறீங்கன்னு தெரியல. இல்லை இல்லை, வெளியில் சொல்லக்கூடியது அவருடைய. அதுதான் அவங்க 1000 சொல்லுவான். அவங்களோட இது அதுதான். அதுக்காக இவன் சொல்கிற மாதிரி வாழ்க்கையை ஓட்ட முடியும். அவங்க எப்போ நினைக்கிறாங்களோ அப்போ தான் வழக்கு தொடுக்க முடியும். ம் ம் இவன் சொல்கிறான்றதுக்காக அப்புறம் கவுன்சில் எலெக்ஷன் வர நேரத்தில் அந்த அம்மா வந்துச்சுன்னுவான். அடுத்து எம்பி எலெக்ஷன் வந்துச்சுன்னுவா. புரியுதா? அதுக்கப்புறம் மேலவை தேர்தல் நேரத்தில் தான் பழி வாங்குது அந்த அம்மான்னுவாங்க. புரியுதா? அதுக்கப்புறம் விஜய் வந்து 40 பேர் செத்து போயிட்டான். அந்த நேரத்தில் விஜய் மன உளைச்சல் இருக்கும்போது இந்த அம்மா வந்துச்சுன்னுவாங்க. அந்த அம்மா இப்போ நேற்று இல்லை, இப்போ கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி இருந்தே பண்ண ஆரம்பிச்சிச்சு. கட்சி தொடங்கினவனே பண்ணிட்டோம்னா பழி வாங்குற மாதிரி ஆயிடும் அப்படின்னு தள்ளி போட்டிருக்கு. அடுத்து கேஸ் போடுறவங்களும் 40 பேர் செத்து போயிட்டான். 40 பேர் செத்த நேரத்தில் அவரே மன உளைச்சலில் இருக்கார். மேலும் மேலும் இது பண்ணக்கூடாது. இப்படி தள்ளி தள்ளி கொண்டு வந்து காலமே போயிடுச்சு. அப்புறம் அந்த அம்மாக்கு வயசாகிரும்ல. 60 வயசுலேயே அவர் டைவர்ஸ் கேஸ் போட முடியாது. அதுக்கப்புறம் வாழ்ந்தா என்ன வாழ்ல என்ன. அதனால எல்லாரும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இப்போ தமிழகத்தை பொறுத்தளவில், தமிழகம் மட்டும் இல்லை, இப்போ நடிகர்கள் பொறுத்தளவில் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள், வேற ஒரு நடிகை கூட சம்மந்தம் இருக்கிறது, இதெல்லாமே கொஞ்சம் சகஜமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், நம்ம கேள்விப்படக்கூடிய விஷயம். நடிகர் நடிகை மட்டும் இல்லை, கொத்தனார் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட சில தொடர்பு இருக்கும். அந்த கூட இருக்கிறவங்களோட ஒரு இது இருக்குன்னு. நடிகர் நடிகை மட்டும்தான் அப்படி பயன் இல்லை. அந்தந்த ஒரே ப்ரொஃபஷனில் இருக்கவங்க கூட டாக்டர் உறவு இருக்கலாம், இன்னொரு டாக்டரோட. எல்லாத்துலேயும் அது வந்து பாயிண்ட் ஒன். எல்லா நடிகரும் எல்லா நடிகையோட தொடர்பு வச்சுருக்காங்களா? இல்லை. சிவகுமார் இருந்தார், அவர் எத்தனை நடிகையோட தொடர்பு வச்சுருந்தார்? இல்லை. டிஆர் இருந்தார், ஒரு பொண்ணை தொடவே மாட்டார். தூரத்தில் ஒரு 10 அடி தூரத்தில் இதில் தான் இருப்பார் அவர். ஸோ அந்த மாதிரி இருக்கார். அப்போ அப்படி இருக்கும்போது விஜய்க்கு மட்டும் எப்படி இப்படி தோணுது அப்படின்னு பார்த்தா அது தப்பாக பேசுவாங்கல்ல. தன் நடிகர்கள் இருக்காங்க, புரியுதா? அவங்க கமல்ஹாசன் இருக்கார், அவரெல்லாம் கரெக்டாக செட்டில் பண்ணுறாரா இல்லையா? புரியுதா? அவங்களுக்கு செட்டில் பண்ணுறாரு மீன்ஸ் வந்து கல்யாணம் பண்ணான்னா ப்ராப்பராக டைவர்ஸ் பண்ணிட்டு தான் அடுத்த திரும்பணும். அதுக்கு அடுத்தும் ஏமாறுறாரு. அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறாரு, லிவிங் டுகெதர் ஆச்சுறாரு. அதுலேயும் ஏமாற்றம் அடையும் போது அதுக்கப்புறம் அதை எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு இதில் குடியேறிடுறாரு. இதில் இந்த ஹோட்டலில் வீடே வேணான்னு சொல்லி. ஸோ அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு மனுஷன் திருந்தணும்ல. எப்பயுமே ஒரே மாதிரி இருந்தா. ஆனால் அதே வீடு, அதே அண்டர் கிரவுண்டு. ஆனால் அவங்க எல்லாம் வெளிப்படையாக அறிவிச்சாங்க. அந்த கமல்ஹாசனை வெளிப்படையாக அறிவிக்கலையே. 2-3 ஒய்ஃப், 2-3 ஒய்ஃப் வரைக்கும் என்னுடைய அந்தரங்கத்தில் வந்து தலையிடாதீங்க அப்படின்னாரு. அந்தரங்கத்தில் தலையிடுறப்பில்ல, அந்த பொண்ணே வந்து சொல்லும்போது தலையிட்டு தானே ஆக வேண்டியிருக்கு. அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ அஜித் இருக்கார், அவர் மேலே ஏன் அந்த மாதிரி குற்றச்சாட்டு வரல? சூர்யா இருக்கார், அவர் மேலே வரல. கார்த்தி இருக்கார், அவர் மேலே வரல. புரியுதா அவங்களுக்கு? ஸோ அப்படி வருது அப்படிங்கும்போது அப்போ வந்து விஜய் மேலே வருது அப்படின்னா விஜய் வந்து எப்படி ஆளுன்றது நீங்கள் பார்த்து. அது நடிகர் நடிகைன்னு சொல்லக்கூடாது. நடிகர் நடிகையில் வந்து எல்லா ப்ரொஃபஷன்லேயும் இருக்குது. எல்லா துறை சார்ந்தவர்களும் வந்து பொதுவானது, மனித சமூகத்துக்கு பொதுவானது தான். அதை வந்து நீங்கள் சினிமான்றதை பிரிக்கக்கூடாது. ஆனால் இவருக்கு வந்து இவர் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறாரு, நடிகராக இருக்கிறாரு. இதை வந்து நேர்மையான முறையில் வந்து இதை செட்டில் பண்ணி விட்டுட்டா, அவங்க ஏற்கனவே பேசியிருக்கான்னு சொல்கிறாங்க. பேச்சுவார்த்தை குடும்ப உறவினர்களை கூப்பிட்டு பேசியிருக்கதா சொல்கிறாங்க. வழக்கறிஞரை வச்சு பேசினதா சொல்கிறாங்க. இதில் செட் பண்ணி விடாமல் இருக்கிறதுக்கான காரணம் எல்லாத்தையும் மொத்தமாக ஆட்டையை போடணும் தான். வேறு என்ன? இந்த அம்மா அது ஒரு பெரும்பகுதி காசு கேட்கும். இப்போ 150 ரூபா சம்பளம் வாங்குறவன்ட்ட கோர்ட்டு வந்து என்ன சொல்லும், மாதம் ஒரு 2000 ரூபா ஜீவனாம்சம் கொடுன்னு சொல்லும். 150 கோடி வாங்குறவன்ட்ட என்ன சொல்லும், மாதத்துக்கு ஒரு 2 கோடி கொடு, இல்லை 25 லட்சம் கொடுன்னு. ஸோ அப்போ வந்து இவர் வந்து வீட்டில் அவனுக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டாப்புல. பெரிய அமௌண்ட்டை கேட்கும்போது அதிர்ச்சி ஆகிறாப்புல. நம்ம சம்பாதிச்ச காசு இப்படியா போகணும் அப்படின்ற மாதிரி. அவருடைய பிள்ளைகளுக்கு தானே கேட்குறாங்க. அவருடைய பிள்ளைகள் கேட்டால் பிள்ளைகள்னால் எல்லாத்தையும் பிள்ளைகள் கொடுத்துட்டு என்ன பண்ணுறது? நியாயமாக தானே சார்? இல்லை காசு அவங்க அப்பா காசு கேட்பாரு, அவங்க அம்மா காசு கேட்கும், மக கேட்கும், பையன் கேட்பான், எல்லாரும் கொடுத்துட்டா அவருக்கு என்ன மிஞ்சாதில்ல? 250 கோடி ரூபா வருது ஒரு திரைப்படத்துக்கு வாங்குறாரு. அவருக்கு வேணும், அவர் சம்பாதிக்கிறாருன்னா அவர் செலவுக்கு தானே வாங்குறாரு. இல்லை, எஞ்சி உள்ள வாழ்க்கையை வந்து மக்களுக்காக அர்ப்பணிக்கிறதுக்காக வந்திருக்கிறாரு. அதுக்கு பணம் தேவைப்படும் ஒரு வேலை அவருக்கு. புரியுதா? மக்களுக்கு அர்ப்பணித்து வீடு வீடாக வேறு போகிறேன்னு சொல்லியிருக்காரு எலெக்ஷன் முடிஞ்சு. அப்படி இருக்கும்போது அதுக்கெல்லாம் காசு தேவைப்படும். இப்போ தனி விமானத்தில் போகிறாரு, வண்டி இருக்குது, அது டீசல் போடணும், இது போடணும்.
அப்புறம் அதை வந்து இது பண்ணணும். அவர் சிபிஐ திடீர்னு வழக்குன்னு கூப்பிடுவான், அதுக்கு ஃப்ளைட்டில் போகணும், ஹெலிகாப்டரில் போகணும், காசு வேணும். இதெல்லாம் யார் தருவாங்க? மக்களுக்காக உழைக்கிறவருக்கு அவர் தானே இது பண்ண முடியும். அதனால் அவர் காசு சேஃப்டி பண்ணணும்னு பார்க்குறாரு. இல்லை, இவர் எப்படி ஊழல் எல்லாம் ஒழிப்பார்? சொந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்காம. ஊழலை ஒழிப்பேன்னு அவர் சொல்லவே இல்லை எப்போவுமே. ஊழலை ஒழிப்பேன்னு அவர் சொல்லல. ஊழலுக்கு எதிரான ஒரு இது வச்சு மனநிலையில் இருக்கேன்னு தான் சொல்லியிருக்காரு. திடீர்னு வந்து வேணா, அதாவது முள்ளால் எடுக்கிற மாதிரி, ஊழலை வச்சு ஊழலை ஒழிக்கிற மாதிரி அப்படி ஒரு புது டெக்னாலஜி அவர் வச்சுருக்காரு. மிகப்பெரிய ஊழல் செய்யக்கூடிய விஜய் வந்து அந்த டெக்னிக்கை வச்சே ஊழல் ஒழிக்கிறேன் அப்படின்னு போகிறது. அது எப்படி அதை செய்வார் பாருங்க எலெக்ஷனுக்கு அப்புறம். ஓட அடிச்சு வரத்து விட போகிறேன். இப்போ கூட்டங்களில் போகிறதுக்கே வந்து 1000 2000 கொடுத்து போகிற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. இல்லை, அவர் காசு கொடுக்கல. தற்கொலை கூட்டம் அது வந்துடும், ஓசியில் வந்துடும். அவங்க ட்ரெயின் ஆகணும். அவங்கள வந்து இன்னொரு 10 கூட்டத்துக்கு அலக்கழிச்சிங்கன்னா அவனே காலியாகிடும், வரமாட்டான். அதுக்கப்புறம் நான் அவனால் முடியாது. வேலைக்கும் போகாமல், படிப்பறிவும் கிடையாது, சொல் புத்தியும் கிடையாது, சுய புத்தியும் கிடையாது. வந்து இப்போ தற்கொலைங்களை எத்தனை நாளைக்கு அவனால் சமாளிக்க முடியும்? முதல்ல ஆர்வமாக 2-3 கூட்டத்துக்கு வருவாங்க, பேட்டி கொடுப்பாங்க, எல்லாம் போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ட்ரை பண்ணுறது தான். இதை பார்த்துட மாட்டாரா விஜய்? இந்த பிள்ளைங்கள்லாம் பேட்டி கொடுக்குறது பார்த்து நம்மளை கூப்பிட மாட்டாரா அப்படின்றது. கூப்பிட மாட்டாரா மீன்ஸ் கூட்டத்துக்கு முன்னாடி ரோல உட்காந்து ஏதாவது பொறுப்பு கொடுக்கறதுக்கு அது அப்படின்னு நினச்சி அந்த பிள்ளைங்க பேசுகிறாங்க. இவருடைய மவுசு குறைஞ்சு போகும் அப்படிங்கிறதுனால தான் இவர் வந்து கூட்டங்களை குறைக்கிறாரா? இப்போ எலெக்ஷனுக்கு முன்னால் நான் வந்து சந்திக்க வரமாட்டேங்கிறது சொல்லுவாங்க. எல்லாமே வெளியில் வந்துட்டா எல்லாமே தெரிஞ்சு போயிடும். பல ஒரு 10 டைம் வந்துட்டாலே அதுக்கப்புறம் அவனுக்கு கூட்டம் வரமாட்டேன். பார்த்துட்டேன் விஜய், நான் திண்டுக்கல்லே பார்த்துட்டேன், மதுரையிலே பார்த்துட்டேன் அப்படின்னு விட்டுருவாங்க. அதனால தான் வீட்லேயும் மறைஞ்சிருக்கு. வெறும் சினிமா மோகத்தினுடைய அடிப்படையில் தான். ஆமாம், சினிமா மோகம் இல்லை, விஜய் மேலே இருக்க மோகம். சினிமாவின் அடிப்படையில் விஜய் மேலே இருக்க மோகம், காமம், இதன் அடிப்படையில் தான் வரக்கூடிய கூட்டம் தான் அது. ஆனால் ஒரு கொள்கை, நான் வந்து என்னுடைய எதிரி திமுக எல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு. பேசுறதெல்லாம் கொள்கை எதிரி பிஜேபி. அவர் பேசுகிறத கணக்கில் எடுக்க முடியாது. அதுதான் நான் சொல்லிட்டேன்ல, அவர் வீட்டில் எது நடந்தாலும் அது திமுக தான் காரணம் அப்படின்னு தான் அவர் சொல்லுவார், சொல்லிகிட்டு இருந்தார், சொல்ல போகிறார். அதனால் அதை தாண்டி அது ஒன்றுமே கிடையாது. இது வந்து ஒரு அச்சத்தினுடைய வெளிப்பாடாக தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கா? அதிகப்படியாக நம்ம முகத்தை காட்டிட்டோம்னா நம்முடைய மவுசு குறைஞ்சி போகும், நமக்கு யாருமே ஓட்டு போட மாட்டாங்க. ஆமாம், அதோட வெளிப்பாடு தான் இது. அதை பொத்தி இந்த வடிவேல் காமெடி வெங்காய டப்பா மாதிரி தான். வெங்காய டப்பா மேலே பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதுக்கு வெக்கம் விட்டு போகலைன்ற கதை தான். அந்த மாதிரி தான் வச்சு பொத்தி வச்சுருக்கேன். வெளியே விட்டாங்கன்னா மேகலை யாருன்னு தெரிஞ்சு போயிடும். அதனால் மேகலையை மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க எலெக்ஷன் வரைக்கும். எலெக்ஷனுக்கு அப்புறம் எல்லாம் தெரிச்சு ஓடிடுவாங்க. சரி. தொடர்ந்து பேசுவோம் சார். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி.